வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம சாண்ட்விச் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நாம் கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கொத்தமல்லி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இது வீட்டிலையே செஞ்ச பேஸ்ட்டு தான். இந்த பேஸ்ட் நான் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வேணும்போது இந்த மாதிரி சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெள்ளரி பிஞ்சு, கொடமிளகா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, சீஸ். இந்த சீஸை இதில் வச்சிடுங்க. பிறகு உங்கள் காரத்துக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி கொத்தமல்லி இதில் காரம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவைன்னா பெப்பர் அண்ட் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வெறும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுவுமே சுவையாக இருக்கும். இப்போது இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ராவா இதே மாதிரியே சாப்பிட்ணுன்னாலும் அப்படியே சாப்பிட்லாம். டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னா இது தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் தேவையான அளவு பட்டரை எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நல்லா மேலே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டர் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நீங்கள் பட்டர் தடவி இதை தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வாங்க நான் உங்களுக்கு இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டோஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நாம் கட் பண்ணிடலாம். இது என் பையனுக்காக தான் பட்டர் போட்டிருக்கேன். என்னடா அது இவ்வளோ பட்டரை போட்டிருக்குங்களேன்னு யோசிக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வெறும் கூட பேனில் போட்டு திருப்பி எடுக்கலாம், இல்லை ஆயில் போடலாம், இல்லை பட்டர் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.